Hi, 12th CBSE Mathematics Chapter 1 Relation and Functions Exercise 1.1 Question number 1 fifth subdivision பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம 4 பார்த்தாச்சு. இதை ஏன் தனியாக வீடியோ போட்டிருக்கேன்னா இதில் ஒரு 5 questions இருக்கு இல்லையா, அதனால இதை தனியாக போட்டிருக்கேன். So relation R in the set A of human beings in a town at a particular time given by. ஸோ டவுனில் இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அதில் இருக்கிற ரிலேஷன்ஸ் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 5 சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ரொம்பவே ஈஸி. என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், செம்ம அசால்ட்டாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதில் ஒரு டிவிஷனாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ, எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் அண்ட் ஒய் ஒர்க் அட் த சேம் பிளேஸ். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, டிரான்சிட்டிவ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எல்லா சம்மே ரொம்ப ரொம்ப ஈஸி. கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும். ஜென்ரலாக நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அழகாக அதை வேர்டிங்ஸில் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஒர்க் அட் த சேம் பிளேஸ். இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்னது, மிரர் இமேஜ். எனக்கு நான் அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ அது கண்டிப்பாக என்னது, ரிஃப்ளெக்சிவ் தான். இப்போ சிமெட்ரிக் பார்க்கலாம். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ எக்ஸும் ஒய்யும் சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எக்ஸ் கமா ஒய்னா அடுத்து நீங்கள் என்ன பார்க்கணும், ஒய் கமா எக்ஸ் பார்க்கணும். எக்ஸும் ஒய்யும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒய்யும் எக்ஸும் என்ன பண்ணுவாங்க, அதே இடத்துல தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்களும் நானும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னா ஓகேவா, அப்போ நானும் நீங்களும் என்ன பண்ணுவோம், அதே இடத்துல தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ அது என்னது, சிமெட்ரிக். நீங்கள் ஜென்ரல் ஃபார்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மில் அழகாக எழுதிட்டு போகலாம். அடுத்து இப்போ மூணாவது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மூணாவது என்னவா இருக்கணும், எக்ஸ் கமா ஒய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஒய் கமா இசட் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் கமா இசட் வேற இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, அதே இடத்துல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு ஆர்னா கண்டிப்பாக எக்ஸ் கமா இசட்டும் என்னது, பிலாங்ஸ் டு ஆர் தான். ஸோ அப்போ இது என்னது, டிரான்சிட்டிவ். அவ்வளோதான். இப்போ அடுத்தது பி பார்க்கலாம். எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் அண்ட் ஒய் live in the same locality. சேம் லொக்காலிட்டி, ஃபஸ்ட்டு சேம் ஒர்க் ப்ளஸ் இப்போ நான் அந்த சேம் லொக்காலிட்டி. இப்போ எனக்கு நானேனா அதே இடத்துல தான் ஒர்க் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ ஆர் இஸ் என்னது, ரெஃப்ளெக்சிவ். ஸோ அதை நீங்கள் இப்போ இப்படி எழுதுறதுல தான் விஷயம் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அழகாக நீங்கள் ரிட்டர்னில் கொடுத்துருந்தீங்க, வேலை முடிஞ்சிச்சு. எக்ஸ் கம்மா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். எக்ஸ் அண்ட் எக்ஸ் இஸ் த சேம் ஹியூமன் பீயிங். அப்போ அதே இடத்துல தான் இருப்பாங்க. அப்போ ஆர் என்னது, ரெஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக். X comma y belongs to R. When X and Y live in the same locality. X and Y அதில் இருக்காங்கன்னா Y and Xம் அதே லொக்காலிட்டியில் தான் இருப்பாங்க. அப்போ Y comma X belongs to R. அப்போ R is symmetric. அடுத்து என்னது, transitive. ஸோ நீங்கள் ஈஸியாக இதை சொல்லிடலாம். X comma Y comma Z belongs to Rனா கண்டிப்பாக X comma Zம் என்னது, சேம் இதில் தான் இருப்பாங்க. ஓகேவா? X and Z live in the same locality. அப்போ இது என்னது, டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ப்ரெசன்டேஷன்லாம் தான் இருக்குது. அழகாக நீங்கள் சூப்பராக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து சி என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தேன் ஒய். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்தோன்னு நீங்களே இதை சொல்லிடலாம். எக்ஸ் எப்படி இருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர் டாலர் தேன் ஒய். இப்போ ரிஃப்ளெக்சிவ்க்கு நீங்களே சொல்லலாம். ரிஃப்ளெக்சிவ்னு அது நமக்கு நம்மளை விட நாமே எப்படி 7 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அது என்னது, ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. இப்போ அடுத்து சிமெட்ரிக். எக்ஸ் கம்மா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் டாலராக இருக்காதுன்னு அர்த்தம். எக்ஸ் ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் டாலராக, அப்போ கண்டிப்பாக ஒய் எக்ஸை விட எவ்வளோ கம்மியாக இருப்பார், ஷார்ட்டராக தான் இருப்பார். ஸோ அப்போது எக்ஸ் கம்மா ஒய் பிலாங்ஸ் டு ஆர்னா ஒய் கம்மா எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ அப்போ அது என்ன கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது. ஒய் கண்டிப்பாக என்னது, ஷார்ட்டர் தென் எக்ஸாக தான் இருப்பார். அப்போ அது என்னது, சிமெட்ரிக் கிடையாது. ஸோ அடுத்து என்னது, டிரான்சிட்டிவ். ஸோ எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட் பிலாங்ஸ் டு ஆர்.
X is exactly 7 centimeter taller than Y and Y is exactly 7 centimeter taller than Z னா X எப்படி இருக்கணும் எக்ஸாக்ட்லி 14 சென்டிமீட்டர் டாலராக இருக்கணும் Z விட ஓகேவா அப்போ இது டிரான்சிட்டிவும் கிடையாது. So neither reflexive nor symmetric nor transitive. அடுத்து D. X is wife of Y. X is wife of Y. So X comma X does not belongs to R. எப்படி எனக்கு நான் ஒய்ஃபா இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்க முடியாது. So R is not reflexive. அடுத்து symmetric. X comma Y belongs to R அப்படின்னா என்ன அர்த்தம் X is the wife of Y ன்னு அர்த்தம். அடுத்து நீங்க செக் பண்ண வேண்டியது Y comma X belongs to R. Y is not wife of X. ஓகேவா எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும் ஸோ Y comma X does not belongs to Y. X வந்து ஒய்யோட ஒய்ஃப்னா அப்போ ஒய் வந்து என்னவா இருக்கணும் ஹஸ்பண்டாக தான் இருக்க முடியும். அவர் திரும்ப எப்படி ஒய்ஃபாக இருக்க முடியும் இருக்க முடியாது. ஸோ அப்போ இது என்னது நாட் சிமெட்ரிக். அடுத்து என்ன செக் பண்ண போகிறோம் டிரான்சிட்டிவ். X comma Y, Y comma Z belongs to R. இதுக்கு என்ன அர்த்தம் ஆகுதுன்னா நீங்க என்ன செக் பண்ணணும் X comma Z செக் பண்ணணும் ஓகேவா. X is the wife of Y and Y is the wife of Z. இது நடக்குமா நடக்கவே நடக்காது. X வந்து ஒய்யோட ஒய்ஃப்னா ஒய் வந்து எப்படி இசட்டோட ஒய்ஃபாக இருக்க முடியும் வாய்ப்பே இதுக்கு கிடையாது. ஸோ அப்போ என்னது இது டிரான்சிட்டிவ் கிடையாது. கான்செப்ட் நல்லா புரிஞ்சிச்சு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னா அழகாக நீங்கள் அதோட ஜென்ரல் ஃபார்மேட்டை எடுத்து நீங்கள் எழுத வேண்டியதுதான். லாஸ்ட் ஒன் இ பார்த்தலாம். எக்ஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் ஒய். எக்ஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் ஒய். ஸோ பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம் எக்ஸ் கமா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். எக்ஸ் கே நாட் பி ஃபாதர் ஆஃப் ஹிம்செல்ஃப். எனக்கு நான் அப்பாவாக இருக்க முடியுமா முடியாது. ஸோ ஆர் இஸ் நாட் ரெஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக். X comma Y belongs to R now Y comma X belongs to R and நம்ம check பண்ணணும். So X is the father of Y now Y cannot be father of X. Indeed Y is the son இல்ல daughter இருக்கலாமே தவிர father இருக்க முடியாது. So Y is the son or daughter of X. Y comma X does not belongs to R. அப்ப R symmetric கிடையாது. அடுத்து transitive. X comma Y belongs to R, Y comma Z belongs to R. அப்போ நீங்கள் என்ன செக் பண்ணணும் X comma Z belongs to R. X is the father of Y and Y is father of Z. X is not the father of Z. Maybe என்னவா இருக்கலாம் கிராண்ட் ஃபாதராக வேணா இருக்கலாம். So X comma Z does not belongs to R. R is not transitive. Neither reflexive nor symmetric nor transitive. அவ்வளோதான் சமம் முடிஞ்சு போச்சு. பார்க்க தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் போட்டு பார்த்துட்டா ரொம்ப ஈஸி. கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா எல்லாமே என்னது செம்ம ஈஸி. தேங்க்யூ.